ஓ, ராமரோட அம்மா பேர் என்ன? கௌசல்யா அம்மா. ராமரோட அப்பா பேரு தசரதர். இந்த தசரதருக்கு ஒரு பொண்ணு இருந்தால, அந்த பொண்ணு பேர் என்ன? வெரி குட், சாந்தா. இப்ப அந்த சாந்தாவ அவர் இன்னும் ராஜாக்கு தத்து கொடுத்துடுவாரு. அந்த ராஜா பேர் என்ன? உனக்கு தான் தெரியுமே. வெரி குட், ரோமபாதர். ரோமபாதருக்கு தத்து கொடுத்துடுவார். இப்போ ரோமபாதர் எந்த ராஜ்யத்தை ஆண்டு இருந்தாரு? உனக்கு தெரியுமே. அங்க தேசம். அந்த அங்க தேசத்துல அவர் இருந்தாரு. இப்ப அந்த அங்க தேசத்துல என்ன ஆச்சு? மழையே பெய்யலையாமா. மழை பெய்யலன்னா என்ன ஆகும்? மனுஷெல்லாம் ஒரே வருத்தம் ஆயிட்டா. அப்புறம் எல்லாருக்கும் மம்மம் கிடைக்கல யாருக்கும். அப்போ யாரு வந்தா மழை பெய்யும்னு சொன்னா? ரிஷியஸ்ரிங்கர். ரிஷியஸ்ரிங்கர் அப்படியே அந்த ஊருக்கு ஐஷிண்டு காலை வச்சோன்னு என்ன ஆகுறது? சாப்பாடு இல்ல. முதல்ல என்ன நடக்கிறது? ஜோன்னு மழை பெஞ்சுது. ஒரே சந்தோஷம். எல்லாருக்கும் என்ன கிடைச்சிருது? சாப்பாடு கிடைச்சிருது. ஆடு மாடுக்கெல்லாம் பால் கிடைச்சிருது. ஆடு மாடுக்கெல்லாம் புதுசா இருக்கு, நல்லா இருக்கு. அப்புறம் மழை நின்னுடுதா? அப்போ சரி சரி. இப்போ நம்ம இங்கேந்து இதுக்கு வந்துடலாம், கிஷ்கிந்தாக்கு. கிஷ்கிந்தால சுக்ரீவன் இருந்தான்ல. சுக்ரீவனோட அண்ணா பேர் என்ன? வாலி. வாலி. இப்ப அந்த வாலி இன்னொருத்தனோட சண்டை போடுவான்ல. யாரோட சண்டை போடுவான்? சுபாஹு இல்ல, மாரீச்சனும் இல்ல, துந்துபியோட. துந்துபியோட அவனுக்கு எப்படிப்பட்ட தலை? என்ன தலை? எரும மாடு தலை. அப்போ அது துந்துபி அவன் புடிச்சு அப்படியே சுத்தி 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 தூக்கி போடுறான். எங்க போய் விழறான்? யாரோட ஆசிரமத்துல? மாத்தங்க ரிஷியோட ஆசிரமத்துல போய் விழறான். அப்போ மாத்தங்க ரிஷி சபிச்சிடுறாரு. என்னன்னு? நீ இந்த மலையில வந்தா தலை வெடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த மலை என்ன மலை? என்ன பர்வதம்? ரிஷ்யமுக பர்வதம். ஓகேயா? இப்ப அந்த ரிஷிமுக பர்வதத்துல இருந்தான். இப்போ இங்க இருந்து நம்ம சுந்தரகாண்டத்துக்கு போலாம். சுந்தரகாண்டத்துல ஆஞ்சநேயர் எந்த மலையில எழுந்து நின்னு அப்படியே லங்கைக்கு போலான்னு முடிவு பண்ணுவாரு? எந்த மலையில இருந்து குதிப்பாரு? லம்ப பர்வதம் இல்ல, மகேந்திரகிரி. அந்த மகேந்திரகிரியில இருந்து குதிக்கச்சு முதல்ல ஒரு பர்வதம் வருமே, கடல்ல இருந்து அப்படியே மேல. என்ன பர்வதம்? எது? வெரி குட், மைனாக்கம் வரும். மைனாக்கத்தை அப்படியே கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு அவர் மட்டும் போவாரு. முன்னாடி போறச்சு யாரு வரா? சுரசா வரா. சுரசா என்ன பண்றா? ஆளு திறக்கிறா. ஆஞ்சநேயர் என்ன பண்ற? உள்ள போயிட்டு திருப்பி அப்படியே வெளில வந்துடுறாரு அவரு. அதுக்கப்புறம் முன்னாடி போனா அங்க இன்னும் ராட்சசி இருக்காளே. யாரு? சிம்ஹிகா. சிம்ஹிகாவை என்ன பண்றாரு? ஆளு திறந்தோன்னு என்ன பண்றாரு? உள்ளே போயிடுறாரு. திருப்பி வெளில வந்துட்டாரு. எப்படி வந்தாரு? அப்படின்னு வந்தாரு. கிழிச்சுட்டு வந்துட்டாரா? வெரி குட், வெரி குட். அதுக்கப்புறம் போய் லங்கையில இறங்குறாரு. எந்த பர்வதத்துல இறங்குறாரு? லங்கையில இல்ல,
தெரியுமே உனக்கு? இல்ல, லம்ப பர்வத்தத்துல இறங்குறாரு. அப்போ எதுக்காக காத்துட்டு இருக்காரு அவரு? அசோகவனம் இல்ல, அவர் யாரு வரணும்னு காத்துட்டு இருக்காரு. யாரு ஆகாசத்துல வருவாரு? சூரிய பகவான் இல்ல, சந்திர பகவான். சந்திர பகவான் வரத்துக்காக. அப்போ சந்திர பகவான் வந்தோடனே அவர் என்னவா மாறிடுறாரு? குட்டி என்ன பூனையா மாறிடுறாரு, கேட்டா மாறிடுறாரு. அப்படி மாறினோன்னு முதல்ல போச்சு அவங்க யார பாக்குறாரு? இல்ல இல்ல, ஒரு ராட்சசி. யார் அந்த ராட்சசி? லங்கினி. லங்கினி என்ன கேக்குறா? என்ன கேக்குறா? யாரா நீ அப்படின்னு கேக்குறாள். எல்லாரும் உள்ளியெல்லாம் போக மாட்டாரு அவரு. அவர் என்ன பண்றாரு? இடது கையால ஒரே தட்டு தட்டுறாரு. தட்டினோடனே லங்கினி தொமில் விழுந்துட்டா. அதுக்கப்புறம் உள்ள போறாரு. அப்படி எல்லாம் தேடிட்டு ஆஞ்சநேயர் நடுவுல சோகமாயிடுறாருலம்மா. ஏமா சோகமாயிடுறாரு? சீதாமா இல்ல. அப்புறம் சீதாமா எங்க கிடைக்கிறாரு? எங்க கிடைக்கிறா சீதாமா? எங்க இருப்பா? அசோகவனத்துல இருக்கா. ஒரே சந்தோஷம். யாருக்கு? ஆஞ்சநேயருக்கு. நம்மளும் போய் பார்க்கலாமா? அசோகவனம் போலாமா? சரி, டாட்டா சொல்லிடு. எனக்குதான்.